வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நேத்து நம்ம போட்ட கதையில ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு 9 வயதுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. அடுத்து அது பூப்படையும் போது என்னலாம் நான் செய்யணும்? என்னலாம் நான் தெரிஞ்சுக்கணும்? அப்படிங்கிற கதைகள அழகா என் கண் முன்னாடி கொண்டுட்டு வந்து நிறுத்தியிருந்தீங்க. எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பங்கஜம் பாட்டி வந்து கொஞ்சம் அகராதியான பாட்டியா இருந்தாலும், நேத்து அவங்க பேத்திக்கு அவங்க சொன்ன கருத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருந்தது அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. ஓகே, நம்மளோட வீடியோ மூலியமா ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லும்போது நம்ம மக்களாகிய நீங்கள் ஒரு சில விஷயங்கள்ல பயனடைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வீட்லயும் 8 வயசுல ஒரு பாப்பா இருக்காங்க இல்லையா? அடுத்து இன்னும் ஒரு 2-3 வருஷம் தான். இப்பெல்லாம் 10 வயசு 11 வயசுலயே பெரிய மனுஷி ஆயிடுறாங்கிறப்ப எல்லாரும் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுப்போம். உங்களோட கருத்துக்களை பரிமாறிக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களையும் கமெண்ட்ஸ் மூலியமா நீங்களும் சொல்லுங்க, நானும் கத்துக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோல அந்த கருத்துக்களோட சேர்த்து வீடியோவை கொடுப்போம். அப்புறம் ஃபேமிலி தமிழ் கார்ட்டூன்ல வர்ற உறவுகள் தொடர் கதையும் தங்கமான புருஷன் போலவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த கதையும் தொடர்ந்து போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. எனக்கும் போடுறதுக்கு ஆசை தான். பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் ஒரு 10-15 நாள் அதில் கேப் எடுத்து நம்ம தங்கமான புருஷனை மட்டும் தொடர்ந்து ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தேன். இனி பாப்பாவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க. இனிமே டெய்லியும் கொடுக்க முடியாது, பட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் முன்னாடி சொன்னது மாதிரி கண்டிப்பா வீடியோ கொடுக்குறேன். ஃபேமிலி தமிழ் கார்ட்டூன் சேனல் பார்க்காதவங்களும் அந்த சேனலை பாருங்க. அந்த கதையும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சது மாதிரியான கதைகளாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்வோம். அவ ஆத்தா கடந்துட்டு போறா, புள்ள நம்ம விட்டு புள்ள, நம்ம புள்ளைய பாத்துக்கிறோம், விடுங்க. சரி சரி அன்னைக்கு நீ சாப்பிடு, நேரம் ஆயிடுச்சு, மேகம் கறக்கிற மாதிரி இருக்கு. காலகாலத்தில் நீ வீட்டுக்கு போ. சாப்பிடுமா. நீங்க முதல்ல எடுத்து வாயில வைங்க மாமா. நீங்க சாப்பிடுங்க, காலையில இருந்து பட்னியா கிடைக்கிய. என்ன அங்கங்க ஒரு நரமுடி தெரியுது? வயசாயிருச்சோ? முடியெல்லாம் லென்த்தா இருக்கு, அடர்த்தியும் இருக்கு, ஆனா அங்கங்க ஒன்னொன்னு எட்டி பாக்குதே. உண்மையாவே நமக்கு வயசாயிருச்சா இல்ல பித்த நிறையா மன பிரம்மையா இருக்குமோ? என்ன அங்கங்க ஒரு வெள்ளி முடி எட்டி பார்த்துட்டு இருக்கு? நமக்கு வயசுதான் ஆயிடுச்சோ? லைலு பேபி, பாப்பா 11 வயசுலயே ஏஜ் அட்டென்ட் பண்ணிட்டாங்கிறதுக்காக நமக்கு வயசாயிருச்சுன்னுலாம் ஒன்றும் அர்த்தம் கிடையாது. இது வந்து பித்த நரதான். லைலா, என்ன கண்ணாடியை பார்த்து தன்னால புலம்பிட்டு இருக்கீ? என்ன? ஐயோ மனுஷா, இங்க வாயேன். என்ன லைலா? பாரியா, தலை பின்றேன், அங்கங்க ஒரு வெள்ளி முடி தெரியுது. அட, அப்படியே அந்த வெள்ளி முடிய மட்டும் அத்து கொடு, அடகு கடையில கொண்டு அடகு வச்சுட்டு வரேன், செலவுக்கு காசு இல்ல. சும்மா விளையாடாதியா மனுஷா, நானே நரமுடி வந்துருச்சேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கேன், நீ என்னமோ விளையாண்டுட்டு இருக்க. வயசு ஆக நரைக்காம என்ன பண்ண லைலு பேபி? அப்புறம் நரைக்கத்தானே செய்ய. என்னையா இப்படி சொல்ற? எனக்கு என்ன வயசாயிருச்சு? ஜஸ்ட் இப்பதான் 25. கேட்கல சத்தமா. சரி 28. இல்ல கேட்கல. சரி 30 தானே ஆகுது. 30யா? அப்புறம் நான் என்ன அப்ப கிளடனா? சரி விடு, 32 33 வயசு ஆயிருச்சு. அதுக்கு இப்ப என்னங்கிற? இப்பதானே 30 கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன், அதுக்குள்ள நரமுடி வந்துட்டா அப்ப நான் பாட்டியா? என்ன லைலு பேபி, சும்மா இதுக்கெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்க? 30 வயசு ஆயிட்டாலே இப்பெல்லாம் நரமுடி வர்றது வாஸ்தவம் வந்தேன். இதுக்கு என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டு? கழுத டைய வாங்கி அடிச்சு விட்டா வேலை முடிஞ்சிட்டு போகுது. என்னது டையா? ஐயய்ய, நான்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்ப்பா. எனக்கு அந்த கர்மெல்லாம் ஒன்றும் வேணாம், அந்த அளவுக்கெல்லாம் இன்னும் ஒன்றும் ஆகலை. அப்புறம் ஏன் ஃபீல் பண்ற? சும்மா விடு. ஆனால் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கே கொக்கி. எனக்கு நரமுடி வந்துருச்சு, பாப்பா பெரிய மனுஷி ஆயிட்டா, அப்போ நம்மளுக்கெல்லாம் வயசாகுதா? இன்னும் 16 வயசு பருவ மங்கையாவே இருப்போம்னு நினைப்போ. ஆனால் நீ ஒரு ஆளுன்னு உன்கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கேன் பாரு. என்னைய சொல்லணும், ஏதோ பொண்டாட்டி பேசுறாளே ஆறுதலா அவளுக்கு 2 வார்த்தை சொல்லுவோன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அது இதுன்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்க. விட்டா என்னை கிளவினே கன்ஃபார்ம் பண்ணிடுவ போல. சரி விடு, நீ என்னைக்கும் குமரிதான். ஆமா, பாப்பா என்ன பண்ணுது? சாப்பிட்டுச்சா ஏதாவது? உன் பிள்ளை தானே, முட்டையும் எண்ணெயும் குடிக்கிறதுக்கே படாத பாடு பட வேண்டியதா இருக்கு. அம்மாவும் வீட்டுக்கு போயிருச்சு, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. சமையக்காரி என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு பார்த்துட்டு தான் எடுத்துக்கொண்டு கொடுக்கணும்.
பாப்பாவுக்கு பூ பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வா 2 பேரும் போய் கொடுத்துட்டு வந்துடலாம். யோ போக்கத்த மனுஷா, நீ என்னையா ரூமுக்குள்ள வர? நீ எல்லாம் வரக்கூடாது. ஏன் லைலா வரக்கூடாது? என் பிள்ளைய நான் பார்க்க கூடாதா? ஐயா, பொம்பளை பிள்ளை இல்லாத வீட்டில் பிறந்தவன்னு நல்லா நிரூபிக்கிறியே. அக்கா தங்கச்சியோட பிறந்திருந்தீங்கன்னா உனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். உனக்கு தான் அது ஒன்றும் வழி இல்லையே. இங்கே பாரு, வயசுக்கு அந்த பிள்ளை வீட்டில் இருக்கும்போது ஆம்பளையாளுக்கு அண்ணன் தம்பி அப்பாலாம் போய் பார்க்கக்கூடாதியா. மூஞ்சியில் பரு வரும். இது என்னடி புது கதையா இருக்கு? ஆயில் ஐட்டம் ஏதாவது சாப்பிட்டா கொழுப்புல பரு வரும். நான் போய் பார்க்கறது இல்லையா பரு வருது? அதுவும் பெத்த தகப்பன் பார்க்க கூடாதா? ஐயோ, அப்படி தயா சொல்லுவாங்க. அது பரு வர்றது உண்மையா என்னன்னு தெரியாது. ஆனால் சும்மா அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க. அப்பா அண்ணன்லாம் போய் பார்க்கக்கூடாது, ஆம்பளையாளுக்கு கண்ணிலேயே படக்கூடாது. அதனால தான் பொத்தி பொத்தி கூரை கட்டி வச்சிருக்காங்க. என்ன லைலா இப்படி சொல்றேன்? நான் பாப்பாக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கனே, நான் கொண்டு கொடுத்துட்டு பார்த்துட்டு வரலான்னு நினைச்சேன். நீ பேசாம இரு. உங்க அப்பா உனக்காண்டி ஆசையா வாங்கிட்டு வந்தாருன்னு நானே கொண்டு போய் கொடுக்குறேன். தண்ணி ஊத்துற அன்னைக்கு சடங்கு சுத்தும் போதுதான் உன் மக மூஞ்சியை நீ பார்க்கணும். அது வரைக்கும் உன் புள்ள மூஞ்சியை நீ எட்டி பார்க்க கூடாது சொல்லிட்டேன். என்னடி சடங்கு சாங்கியம்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. சரி விடு. இதில் நிறைய பாப்பாவுக்கு பிடிச்ச பழமா இருக்கு, அதெல்லாம் எடுத்து கொண்டு கொடு. ரம்புட்டான் இருக்கு, ரம்புட்டான்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, மறந்துடாம அதையும் கொடு. சரி சரி கொடுக்குறேன். எனக்கு ஒரு பழம் வாங்கிட்டு வான்னு சொன்னா வாங்கிட்டு வர மாட்டேன். இன்னைக்கு பிள்ளைக்கு பைய வந்து இறங்குது. என்னவோ தெரியல லைலா, முன்னாடி மாதிரிலாம் இப்போ இருக்க முடியல. ஏதோ பெரிய பொறுப்பு வந்தது மாதிரி இருக்கு. ஏதோ நமக்கு கடமை இருக்கிறது மாதிரி, பிள்ளையை நல்லா பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி தோணுது லைலா. எனக்கு ஏதோ வேற உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு அந்த மாதிரிலாம் தோணுதா? என்னையா என்னென்னவோ சொல்ற? ரொம்ப பொறுப்பான ஆள் மாதிரி பேசுற. பொறுப்பான ஆளா மாறிட்டேனான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு வயசு பிள்ளைய வச்சிருக்கிற வீட்டுல இனிமே கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும்னு தோணுது. அது சரி, இந்த பொறுப்பு உங்ககிட்ட இல்ல, குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு திரியிறேங்கிறதுனால தான் பிள்ளைய கொண்டு போய் ஹாஸ்டல்லையே வச்சிருந்து உன் கண்ணுல காட்டாம விட்டுருந்தேன். இப்ப இவ்வளவு பொறுப்பா பேசுறேன்னா பேசாம இனிமே பிள்ளைய கொண்டுட்டு வந்து டேஸ் கலராகவே விட்டுறலாம் போலயே, வீட்லயே வச்சுக்கலாம் போல இருக்கே. அப்புறம் டெய்லியும் சரக்கு பாட்டில் வாங்கிக்கிட்டு ஒரு மிச்சர் பொட்டணத்தை வாங்கி வீட்டுக்குள்ள கூட்டி கொண்டு வந்து நடு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு சரக்கு அடிப்பேன். அதெல்லாம் பொம்பளை பிள்ளை பார்த்துச்சுன்னா அது மனசு என்ன ஆகும்? இந்த தொல்லை கர்மத்துக்காக தான் கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுருந்தேன். பரவாயில்ல, இப்போ நீ இந்த அளவுக்கு பொறுப்பா பேசுறேங்கிறப்ப இனிமே இந்த பிரச்சனையெல்லாம் வீட்டுக்குள்ள வராதுன்னு நினைக்கிறேன். இல்ல சரி சரி, இதை கொண்டு போய் பிள்ளைகிட்ட கொடு. வராதுன்னு வாய் வர மாட்டேங்குது. ஆமா, என்ன நடு வீட்டுக்குள்ளேயே வச்சு குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்கோ ஒரு நாளைக்கு விசேஷம் அன்னைக்கு வாங்கி குடிப்பேன். அதை ஒரு பெரிய குடியார ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்க. போய் கொடுப்போ. ரொம்ப தாயா, நீ நல்ல மனுஷன். தள்ளு, போய் கொடுக்குறேன். ச்சே, என்ன இவ நம்மளை இவ்வளோ கேவலமா நினைச்சிட்டு இருந்திருக்கா? அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வாங்கி வச்சு குடிச்சதுனால தான் பிள்ளைய வீட்டில் வைக்காம ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்துருப்பாளோ? நம்ம இனிமேல் கொஞ்சம் மாறணும், பிள்ளைக்காகவாது மாறி ஆகணும். ஏங்க, மணி 7 தாங்க ஆகுது. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்திருக்கலாம் போல இருக்கு. நான் தான் நடப்போன்னு சொன்னேன்ல, கேக்குறியா? சரி விடுங்க, வீட்லயும் வேலை இருக்கு, நான் வேலையை பாத்துக்கிறேன். சரி ரஞ்சிதா, வேர்த்து ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு, நான் போய் குளிக்கிறேன். கொஞ்ச நேரம் ஃபேன் காத்துல உட்காந்துட்டு குளிங்க. வேர்வையோட குளிச்சுதான் அப்புறம் சளி பிடிச்சிக்கிறது. வாக்கிங் போயிட்டு வந்ததோட குளிக்காதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். சரிம்மா. என்னப்பு வாக்கிங் போனீங்களாக்க? ஆமாங்க. டீ காஃபி சாப்பிட்டீங்களா? எங்க போட்டு கொடுக்க ஒரு நாதி இல்ல. ஆளாளுக்கு இப்படி கிளம்பி போனீங்கன்னா நான் வெறிஞ்சிருக்கியால வீட்டுல உட்காந்துருக்கேன். யார் போட்டு கொடுக்கறது? அம்மா தான் அம்சா இருக்காளே, அவ போட்டு கொடுக்கலையா? நல்லா போட்டு கொடுத்தா. எங்கடி போட்டு கொடுத்த? காலையில எந்திரிச்சதுல இருந்து இப்படித்தான் உட்காந்துருக்கேன். ஒன்னத்தையும் கண்ணுல காங்கல. காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு காப்பி குடிக்கிற பழக்கம் இருக்கு. காப்பி குடிக்கலைன்னா தலைவலிக்குங்கிறது தெரியும் தானே. அப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே அவ அப்படி உட்காந்துருக்கா. அத்தை அசதியில படுத்தாலும் படுத்திருந்திருப்பா. இந்த ரஞ்சிதம் போய் போட்டுட்டு வரட்டும். என்னங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. அம்மா, நான் சொல்லிட்டு போயிருந்தா அவன் நேரம் எந்திரிச்சு உனக்கு காஃபி போட்டு கொடுத்துருப்பா. உனக்கு காஃபி குடிக்கலைன்னா தலைவலிக்கும்னு அவளுக்கு எப்படிமா தெரியும்? அதனால கொடுக்காம இருந்திருப்பா. விடு, அதையும் சத்தமா பேசுற. சத்தமா எங்கடி பேசுறேன்? காலையில எந்திரிச்சோன்னா காப்பி குடிக்கணும்னு சொன்னது ஒரு குத்தமா? அத்தை உன் வீட்டுல என்ன எதுக்கும் வாயை திறக்க கூடாதா? கொஞ்சம் அமைதியா பேசுமா. ஆமா, நீங்க புருஷனை முன்னாடி எங்க போயிட்டு வரிய? எனக்கும் உனக்கு மாதிரியே சுகர் லைட்டாக எட்டி பார்க்குதுமா. ஏற்கனவே ப்ரெஷர் இருக்குது. அதனால தான் ஜீவா கண்டிஷனாக சொல்லியிருக்கான் டெய்லி காலையில் 1 மணி நேரம் வாக்கிங் போகணும்னு. அதனால தான் போயிட்டு வர்றோம். ஓஹோ, சரி. உடம்ப நல்லபடியாக வச்சுக்கிறது நல்லதுதான். அதுக்காக இப்படி வந்தவங்களை கூட கவனிக்காமலா தெரிகிறது? வந்துட்டேன். அம்சா,
என்னத்த வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்தாச்சா? வந்தாச்சுமா. இந்தாங்கத்த, உங்களுக்கு பிபியை கண்ட்ரோல் பண்றதுக்கு நெல்லிக்காய், இஞ்சி, கருவேப்பிலை வச்சு அரைச்ச நெல்லிக்காய் ஜூஸ். இதை நீங்க எடுத்துக்கோங்க. டெய்லி காலையில இனிமே இதை தான் குடிக்கணும். உனக்கு எதுக்கு கஷ்டம்? நான் போட்டுக்க மாட்டேனா? அப்புறம் எனக்கு இந்த வீட்ல என்ன வேலை இருக்கு? எடுத்துக்கோங்க அத்தை, எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸ் அது பாட்டிக்கு. பாட்டிக்கு காஃபி கொடுக்கலையா? இல்ல அத்தை, கையல் நேத்து பாட்டியோட ரிப்போர்ட் எடுத்து வச்சிருந்தா. அதுல சுகரோட லெவல் 380ன்னு போட்டிருக்கு. அவ்வளவு சுகர் இருந்தா என்ன ஆகுறது? அதனாலதான் அவங்களுக்கும் ஆவாரம்பூ கஷாயம் வச்சு கொண்டுட்டு வந்திருக்கேன். இது பாட்டிக்கு. அம்மா பாத்தியா உன் மேல அம்சாவுக்கு எவ்வளவு பாசம்னு? நான் அதெல்லாம் கேட்டேனா? எனக்கு இதெல்லாம் குடிச்சு பழக்கம் இல்ல. எனக்கு காப்பி ஓட்டு கொண்டுட்டு வர சொல்லு. அம்சா அத்தை, இந்த கிளாஸை நீங்க எடுத்துட்டு கிச்சனுக்குள்ள போங்க. பாட்டியை நான் பாத்துக்கிறேன். அப்படிங்கிற? நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரிம்மா. என்ன பாட்டி, கஷாயம் குடிக்க மாட்டீங்களா? நான் எதுக்குடி கஷாயம் குடிக்கணும்? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. சுகர் 380 இருக்கு. இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும் தெரியும்ல? என்னன்னா உனக்கு என்னடி? உன் ஜோலியை பார்த்துக்கிட்டு போய் காப்பியை போட்டு கொண்டுட்டு வாப்போ. பாட்டி, இந்த வயசுல இவ்வளவு சுகர் எல்லாம் இருக்கவே கூடாது. 380 இருக்கு. இப்படி டெய்லி நீங்க காஃபி டீல சுகர் போட்டு குடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பெரிய பிரச்சனையில தான் கொண்டு வந்து நிற்கும். அதனாலதான் உங்களுக்காக வெந்தய பொடியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஆவாரம்பூ கஷாயத்தை குடிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு வெந்தய பொடியை சுடுதண்ணியில முழுங்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு நான் டிஃபன் தரேன். சரியா? கேப்பக்களி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கேப்பக்களி தான் காலையில பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடணும். நேத்து வச்ச மீன் குழம்பு இருக்கு, அதை தொட்டுட்டு சாப்பிடுங்க. என்னடி கண்டிஷன் போடுறிய? உன் வீட்டில் வந்து நான் நல்லதை பெல்லதை தின்றுவோம்னு கஷாயம் கொடுத்து கேப்பக்களி கொடுக்குறிய? அதுவும் நேத்து வச்ச மீன் குழம்பு. ஐயோ பாட்டி, உங்களுக்கு நல்லது பெல்லது கொடுக்க கூடாதுன்னா என்னோட ஐடியா இல்ல. சுகரை கண்ட்ரோலா வச்சுக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சம் லிமிட்டா சாப்பிட்டுக்கலாம். ஆனா உங்களுக்கு ரொம்ப ஹையா இருக்கே, அதனாலதான் உங்களுக்கு நான் இங்க இருக்கும் போதாவது பக்குவம் பண்றேன்னு சொல்றேன். எங்க அத்தைக்கு நான் எங்க வீட்டுல இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணேனோ அதை தான் உங்களுக்கு பண்றேன். அதுலயும் கேப்பக்களிக்கு மீன் குழம்பு நேத்து வச்சது எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா? டேஸ்டே தெரியாம இருக்கீங்க. நீ நிறுத்து. அப்புறம் மாமியாளுக்கு கேசரி, அலுவா, நேந்திர வாழைப்பழத்துல சிப்ஸ் போட்டு கொடுப்பேன். அதுவும் வெளியில வாங்கின ஆயில் ஐட்டம்னு வீட்டிலேயே பொரிச்சு கொடுப்பேன். எனக்கு கஷாயம் கொடுப்பிய? நான் மட்டும் ஒன்னும் திங்காம அறியாம இங்க என் மக வீட்டுல கிடந்து சாகணுமா? மக வீட்டுக்கு வர்றதே நல்லது பிள்ளதை திண்டுட்டு போறதுக்கு தாண்டி. இங்க வந்து கேப்பக்களி கம்மங்கூழுன்னு தொலைச்சு புருவேன். தொலைச்சு காலையில எனக்கு பூரி ஓட்டு பொங்கல் வச்சு வடை சுட்டு வைக்கிறேன். சரியா? புரிஞ்சதா அம்சா? சொல்லுங்க அத்தை. என் தங்கமே, என்னடி காலையிலேயே ஒரே சத்தமா கிடக்கு? பாட்டிக்கு உங்களுக்கு மாதிரி கஷாயம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். அவங்களுக்கு இது வேண்டான்ட்டாங்க. அவங்களுக்கு பூரி பொங்கல் உளுந்த வடை தான் வேணுமா? அப்படியா? அது சரி, அது சரி. நெடுவாளியை விட மோசமான ஆளால இருப்பாங்க போல் இருக்கு. எனக்கு கஷாயம் ரெடியாமா? இது பாட்டிக்கு கொண்டுட்டு வந்தேன், அவங்க வேணான்ட்டாங்க. சரி நீங்க குடிங்க. ஆவாரம்பூ கஷாயம் தானே? ஆமா ஆமா. கொண்டா கொண்டா. இந்த வீட்டுக்கு வரும்போது 250ல் வந்தேன் சுகரு. இப்போ நேற்று செக் பண்ணி பார்க்கும்போது 130 தான் இருக்கு. இந்த ஆவாரம்பூ கஷாயமும் வெந்தய பொடியும் நீ கொடுத்த டயட்டு சாப்பாடு இருந்தேன் சுகரை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. முன்னாடி எல்லாம் எதுவுமே சாப்பிட முடியாமல் திகச்சு போய் கிடந்தேன். ஆனால் இப்போ அப்பப்போ பிடிச்ச விஷயங்களை 2 வாயில் ஓட்டு குறைச்சிக்கிறேன். மாத்திரை செய்கிற வேலையை விட இந்த மருந்து செய்கிற வேலை நல்லாத்தான் இருக்கு. எனக்கு கொடு, நான் குடிக்கிறேன். மிச்சம் வைக்காம குடிச்சிருங்க அத்தை. சரிடி என் ரசத்தி, இதெல்லாம் குடிச்சு உடம்ப தெம்பாக்கிக்கிட்டா தானே நாளைக்கு உனக்கு பிறக்க போற பிள்ளைக்கு நல்லது கெட்டது அத்தனையவும் என் மடியில ஓட்டு நான் பார்க்க முடியும். அதுக்காக வாதுதான் இந்த அத்தை உடம்புல உசுரை பிடிச்சுக்கிட்டு இருக்கத்தா. அந்த நினைப்பு இருக்கணும். குடிங்க குடிங்க, ஒண்ணு விடாம குடிச்சிருங்க. ஏன் அத்தை, நீங்கெல்லாம் என் பிள்ளைய வளர்த்து ஆளாக்கணும்னு உசுரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன்றீங்க. ஆனா ஒரு சிலருக்கு அவங்க பேத்திய பத்தியெல்லாம் கவலையே இல்லை. எப்படா சாவுன்னு சாவை தேடி ஓடிட்டு இருக்காங்க போல. அதனாலதான் உடம்பு முழுக்க சர்க்கரையை வச்சுக்கிட்டு நல்ல காப்பி டீல தூக்கலா சர்க்கரை போட்டு கேக்குறாங்க. ஏய் லொடுக்கு, என்ன பாட்டி கூப்பிட்டீங்களா? என்னடி நான் செத்து போயிருவோம்னு சொல்றியா? ஐயோ, நான் எங்க அப்படி சொன்னேன்? இப்ப என்னைய தானடி குத்தி காமிச்சேன். நான் எங்க பாட்டி குத்தி காமிச்சேன்? நேரடியாவே தானே சொல்றேன். எங்க அத்தை என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லா நல்லது கெட்டதும் பார்த்துட்டாங்க. உங்க பேத்தியை நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து எந்த நல்லது கெட்டதும் பார்க்க வேணாமா? அவளுக்கு பாவம் அம்மா தான் இல்ல, அப்பா இருந்து எல்லாம் செஞ்சிட முடியுமா? பாட்டி நீங்க தானே எல்லாம் பார்த்துக்கணும். அதுக்காகவாது உங்க உடம்ப பார்த்துக்கோங்க. நான் போய் பொங்கல் பூரி உளுந்த வடை எல்லாம் பண்றேன். வாங்க அத்தை போலாம். சரிம்மா சரிம்மா, வா போவோம். என்ன கிச்சனே காலியா இருக்கு? பசிக்குது சாப்பிடலான்னு வந்தா ஒண்ணுமே பண்ணாம வச்சிருக்கான். என்னதான் நினைச்சிட்டு இருக்கா அந்த லட்சுமி? குஞ்சாயி
குஞ்சாயி குஞ்சாயி. ஓகே ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன், நோ ப்ராப்ளம். ஆ ஓகே ஓகே. குஞ்சாயி தேங்க்யூ சார், தேங்க்யூ. குஞ்சாயி 1 minute லைலா, நான் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு உங்களுக்கு மெயில் பண்ணுறேன். ஓகே சார். பை பை. வாட்லைலா ஃபோன் பேசிட்டு இருக்க தெரியுதுல்ல, நீ பாட்டுக்கு வந்து நின்று கொஞ்சாயின்னு கத்திட்டு இருக்க. ஆரடி குஞ்சாயி, பசிக்குதேன்னு கிச்சன் பக்கம் போய் பார்த்தா ஒன்னத்தையுமே காணோம். இந்த லக்ஷ்மி என்ன தாண்டி பண்றா? காலையில இருந்து எதுவுமே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலையா? லைலா உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், லக்ஷ்மி இன்னைக்கு லீவு, நீ தான் இன்னைக்கு ஏதாவது பண்ணிக்கணும். லீவா? இந்த டைம்ல லீவ் போட்டிருக்கா? பாப்பா பெரிய பொண்ணா இருக்கா, எல்லாத்தையும் நீ தான் எடுத்து செஞ்சு பாத்துக்கணும். என்னால கிச்சன்ல நின்று சமைக்க முடியாதுன்னு நேத்து தானே அவகிட்ட லிஸ்டே கொடுத்தேன். அதெல்லாம் இன்னைக்கு பண்ணி வைக்கிறேன்னு மண்டே ஆட்டிட்டு இப்போ உட்காந்து லீவ் போட்டிருக்கா. அது ஒன்றும் இல்லை லைலா, அவன் 2வது பையனை இன்னைக்கு தான் எல்கேஜி ஸ்கூலில் சேர்த்துருக்காளாம். அதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு நானும் போகணும், எனக்கு லீவ் வேணும்னு கேட்டா. சரி குழந்தை விஷயம் ஆசைப்படுறாளேன்னு லீவ் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு என்ன பிரச்சனை? நீ சமைச்சுக்கோ. என்னடி இப்போ வந்து சமைச்சுக்கோனா? எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் டேஸ்ட்டாக பண்ண தெரியாது. பாப்பாவுக்கு பக்குவமாக பார்த்து பண்ணி கொடுக்கணும்ல. ஓகே லைலா, வேணும்னா வெளியில் ஆர்டர் போட்டுக்கலாமா? உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் ஆர்டர் போடுறேன். எனக்கு ஒன்றும் வேணாம். என்ன லைலா, லக்ஷ்மி மேலே கோவமா? அவள் புள்ள ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகிறதுக்கெல்லாம் இவள் லீவ் போடணுமா? என்னடி குஞ்சாயி, நீ வேலைக்காரவங்களுக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்து வச்சிருக்க. இங்கே பாரு லைலா, என்ன வேணா சொல்லு, ஆனால் வேலைக்காரவங்கள அதுவும் சமையக்காரவங்கள எதுவும் சொல்லாத. எங்கள் அம்மாவும் அந்த இடத்துல இருந்து தான் என்னை வளர்த்தாங்க, அதனால எனக்கு அந்த நன்றி விசுவாசம் எப்பவுமே இருக்கும். ப்ளீஸ் லைலா, அவங்கள மட்டும் அந்த மாதிரி பேசாத. ஆனால் உன இப்படி ஒன்று சொல்லிடுவேன். சரி விடு, நான் எதுவும் பேசல. ஓகே, உனக்கு இப்போ என்ன வேணும் சொல்லு, நான் ஆர்டர் போடுறேன். பீஸா, பர்கர், என்ன வேணும்? எனக்கு ஒரு சிக்கன் பீஸா. ஓகே. பாப்பாவுக்கு அவ பீஸா பர்கர்லாம் சாப்பிட மாட்டாளேடி. இல்ல என்னாச்சு, ஏன் சாப்பிட மாட்டா? அவ என் கூட பிறந்தேன் பத்தியா ஒருத்தன், அவனை மாதிரி அவன் என்னெல்லாம் பிடிக்கும்னு சாப்பிட்றானோ அதே மாதிரி தான் இவளும் சாப்பிடுவாடி. சின்ன பிள்ளையில இருந்தே அவனுடைய தோளில் தூக்கி போட்டு வளர்த்து அவனோட டேஸ்ட் எல்லாம் இவளுக்கும் ஒட்டிக்கிச்சு. அப்படியே மாமனை மாதிரி தான் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சேட்டை இது, அந்த மாதிரிலாம் சாப்பிடாதடி. ஆட்ல இல்ல, குழந்தைக்கு இதெல்லாம் கண்டிப்பா பழக்கணும். என்ன நீ இப்படி இருக்க? மாமனை மாதிரி சாப்பிடுவா, மச்சான மாதிரி சாப்பிடுவான்னு, இதெல்லாம் ரொம்ப ஸ்டூபிடா இருக்கு லைலா. ஸ்டூபிடா தான் இருக்கு, எனக்கும் அது தெரியுது. ஆனா நான் என்ன பண்ணேன், இந்த குட்டி அதெல்லாம் மாத்திக்கவே மாட்டேங்கிறா. அவன் எப்படி பண்ணுவானோ அதே மாதிரி தான் இந்த பிள்ளையும் பண்ணுண்டி. ஷிட், இது சொல்ல உனக்கு வெக்கமா இல்லையா லைலா? என்னடி பண்ணி தொலைகிறது? இன்னைக்கு நான் பீஸா ஆர்டர் போடுறேன், அவளை அதை சாப்பிட்டு பழக சொல்லு, சரியா? சரிடி குஞ்சாயி. ஓகே, நீ பாப்பா பார்த்துக்கோ, நான் ஒரு 2 minutesல வந்துடுறேன். எங்கடி போற? ஒரு மெயில் பண்ண வேண்டியது இருக்கு, கொஞ்சம் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். 2 minutes. குஞ்சாயி, கொக்கிக்கு ஒரு சிக்கன் பீஸா ஆர்டர் போட்டு மறந்துடாத, அந்த ஆளு பசி தாங்க மாட்டாரு. ஓகே ஓகே லைலா. நல்லா பண்றியடி குடும்பம், வயசுக்கு வந்த பிள்ளைக்கு பீஸாவும் பர்கரும் கொடுக்குறீங்களாக்க. ஐயோ, தாய்க்கிழவி எப்போ வந்துச்சு? ஏண்டி அறிவத்தவளே, அவளுக்கு தான் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் ஏது கொடுக்கணும்னு தெரியாது, உனக்கு மடி தெரியாது. நேற்று முட்டை குடிக்கல என்ன குடிக்கலைன்னு சொல்லையில மட்டும் அவளை கொமட்டில் குத்த சொன்னேன், இப்போ பீஸா திங்க சொல்றியே, என்ன சங்கதி? அம்மா, சமையக்காரி லட்சுமி லீவுமா, அதான் என்ன சமைக்க சொன்னா, நான் போய் சமைக்க முடியுமா? இங்கே வந்து நல்லா உட்காந்து சாப்பிட்டு பழகிட்டேன், அதனால தான் ஆர்டர் போட சொன்னேன். சமைச்சா உடம்பு நோகுது, இப்படி டெய்னு திரிய சொன்னா மட்டும் நல்லா திரிவேன். வயசுக்கு வந்த பிள்ளைய குச்சிக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கு நல்லதை பல்லதை ஆக்கி போடுவோம் கிண்டி கொடுப்போம்னு இல்லாமல் ஆர்டர் போடுறாங்க, அதுவும் பீஸாவும் பர்கரும். பிள்ளைய மொகர கட்டைய. சரி விடு திட்டாத. என்ன பண்ண சொல்கிற? இங்கே வந்து இருந்து உடம்பு வளையாமல் பழகிருச்சு. பழகும்படி பழகும், உனக்கு என்ன இது மட்டுமா பழகும்? எல்லாம் பழகிரும். புள்ள இம்புட்டு நேரமா சாப்பிடாம இருக்க, இப்பத்தான் ஆர்டர் போடுற ஆளுக ஆர்டர். நீ என்னமா கூடையும் கைமா வந்திருக்க? உள்ள என்ன இருக்கு? விளக்க மாறும் செருப்பு இருக்கு, வந்து 2 கடிச்சுக்க. தலைக்கு திமுற பத்தியா? ஏம்மா மாரா கிச்சன் மேம் சொல்லி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு மேம். கரஸ்பாண்டட் வர போறாரு, ஒழுங்கா பேசணும், சரியா? சாருக்கு வந்த உடனே என்ன பண்ணணும்? விஷ் பண்ணணும் மேம். வெரி குட். சாருக்கு அழகா வந்த உடனே விஷ் பண்ணிட்டு நீங்க சாரை வெல்கம் பண்ணணும், ஓகேவா? சொல்லி கொடுத்தது மாதிரி இங்கிலீஷ்ல தான் பேசணும். ஓகே மேம். மேம் ஒரு டவுட். என்னடா டவுட்? இவ்வளவு நாளே நமக்கு வேற கரஸ்பாண்டட் தானே இருந்தாங்க, இப்போ ஏன் வேற கரஸ்பாண்டட் இருக்காங்க? அவங்க இந்த ஸ்கூலுக்கு கரஸ்பாண்டட் கிடையாதான், அவங்களுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் ஏதோ ப்ராப்ளம் நடந்து கேஸ் போயிட்டு இருந்திருக்குடா. நமக்கு இப்போ வர போறாங்கல்ல, இவங்க தான் உண்மையான கரஸ்பாண்டட், ஓகேவா? இவங்களுக்கு நீ வந்த உடனே அழகா விஷ் பண்ணி மேம் சொல்லி கொடுத்தது மாதிரி இங்கிலீஷ்ல அழகா பேசணும், அப்பதான் ஸ்கூல் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க, ஓகேவா?
நான் சூப்பரா பேசி அசத்திடுவேன் மேம். கரஸ்பாண்டடே என்ன கண்கால் சொல்லுவாரு. வெரி குட் வெரி குட். அதனால தான் 5th நல்ல பசங்களா பார்த்து உங்களை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 2 பேரும் என்ன பண்ணணும்? அழகா நீட்டா பேசணும் மேம். மேம் இந்த பொக்கே கொடுத்து வெல்கம் பண்ண பிறகு நீங்க 2 பேரும் அழகா வெல்கம் பண்ணி விஷ் பண்ணணும். சரியா? ஓகே மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். சார். கரஸ்பாண்டன்ட் சார் கார் வந்துருச்சு. ஹெச்எம் சார் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம தான். ஓகே சார். பசங்களை 2 பேரையும் ரெடி பண்ணிட்டேன். நோ ப்ராப்ளம். என் சைடு எல்லாம் கிளியரா இருக்கு. ஓகே மேம். என் கிளாஸ் பசங்களையும் ரெடி பண்ணிட்டேன். அவங்களும் கிளியரா இருக்காங்க. பசங்கள்லாம் கூட ஓகேவா தான் சார் இருக்காங்க. பட் புது கரஸ்பாண்டன்ட் வர்றதை நினைச்சு எனக்கு தான் மைண்ட் ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் ஹெச்எம் சார் சொன்னாரு. நல்ல டைப்பு. அதுலயும் இன்னும் கல்யாணம்லாம் கூட ஆகல போல் இருக்கு. யங்ஸ்டர் தான் மேம். ஓகே சார். ஸ்டார்டிங்கில் யார் எப்படின்னு தெரியாது இல்லையா? அதனால நான் பசங்களை நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஓகே தான். என் சைடு ப்ராப்ளம் இருக்காது. உண்மைதான் மேம். சரி பாருங்க, நானும் போய் என் பசங்களை பார்க்குறேன். ஓகே சார். பசங்களா கேட்டிங்களா? அங்கே கரஸ்பாண்டன்ட் சார் ஹெச்எம் சார் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நம்ம தான் போய் வெல்கம் பண்ணணும். ஓகேவா? ஓகே மேம். ஹலோ மேம், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வெல்கம் சார். வெல்கம் டு அவர் ஸ்கூல். வாவ், தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். இவர் எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கே. எங்க பார்த்திருக்கோம்? அச்சச்சோ, அவரா இவரு? ஐயோ, நம்ம இன்னைக்கு செத்தோம். நண்பனை வேற மாட்டி விட்டுட்டு போக கூடாது. இவன் என்ன தைரியமா நிக்கிறான்? டேய் மாறா. என்னடா? அடுத்து நான் தான் பேசணும். மாறா, கரஸ்பாண்டன்ட் யாருன்னு கொஞ்சம் நல்லா பாரு. ஏன்டா? டேய், நம்ம அடிக்கடி வம்பிழுத்து வச்சிருக்கோம்ல, அவருடா. அன்னைக்கு கிரிக்கெட் விளையாடும் போது கூட வந்தாரு. நீ அவர் அவுட் ஆக்குனீல, அவருடா. அவர்தான் கரஸ்பாண்டன்ட். அதே சோடா புட்டி, அதே தாடி. அட ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ சார். மாறன் கிச்சா, வாங்கப்பா. நம்ம கிளாஸோட சார்பா சாரை வெல்கம் பண்ணிடுங்க. வாங்க வந்து பேசுங்க. அச்சச்சோ, இவர்கிட்டயா பேசணும்? போச்சு, இன்னைக்கு நம்ம செத்தோம். ஹலோ. மாறன் பேசு. மேம் சொல்லி கொடுத்த மாதிரி பேசு மாறன். அது வந்து அங்கிள் இல்ல சார். சார் நாங்க ஒண்ணும் பண்ணல சார். சார் நீங்க கரஸ்பாண்டடா வருவீங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல சார். மாறன் கிச்சா, என்ன பேச சொன்னா என்ன பேசிட்டு இருக்கீங்க? மாறன். விடுங்க மேம். பசங்க தெரிஞ்ச பசங்க தான். ஓகே சார். சார் நீங்க எங்க மேல உள்ள கோவத்துல எங்களை ஃபெயிலாலாம் ஆக்கிட மாட்டீங்கல்ல? இன்னும் மாட்டீங்கல்ல. நம்ம இந்த வருஷம் கன்ஃபார்ம் ஃபெயில் தான்டா. ஏன்டா அப்படி பேசுறீங்க? எதுக்காக ஃபெயில் ஆகணும்? அதான் நீங்க கரஸ்பாண்டடா வந்துட்டீங்களே, அப்ப நாங்க ஃபெயில் ஆக தான் செய்யணும். எங்களை பத்தி தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல. அதுக்காக உங்களை ஃபெயில் பண்ணுவேனா? அப்ப பண்ண மாட்டீங்களா சார்? ஆமா, நீங்க 2 பேரும் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறீங்கன்னு ஏன்டா சொல்லல? நீங்க கேட்கவே இல்லையே. அட ஆமால்ல. ஆமாடா சார், நீங்க கேட்டிருந்தா நாங்க சொல்லி இருந்திருப்போம். சரி, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன். உன் பேரு மாறன் தானே? ஐயோ, பேரெல்லாம் நோட் பண்றாரு. ரிசல்ட்ல கை வச்சிருவாரோ? டேய், கிளாஸ் முடிஞ்சதும் ஆபீஸ் ரூம்ல வந்து என்ன பார்க்கணும். ஓகேவா? எதுக்கு சார்? கரஸ்பாண்டன்ட் சொன்னா கேட்கணும்டா. எதுக்குன்னு கேள்வி கேட்பீங்களா? ஐயோ சார், நான் வரேன். நான் கண்டிப்பா வரேன். வந்தா உக்கி போடுறது முட்டி போடுறதுன்னு ஏதாவது பனிஷ்மென்ட் கொடுப்பீங்களா சார்? இல்ல, மரத்துல கட்டி வச்சு தோலை உரிக்க போறாருன்னு நினைக்கிறேன். அதானே சார்? டேய், அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். கிளாஸ் முடிஞ்சோடனே ஆஃபீஸ் ரூமில் வந்து என்ன பார்க்கணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே மேம், நான் அடுத்த கிளாஸ் பார்க்குறேன். தேங்க்யூ சார். அமுகு டுமுகு அமால் டுமால்.